மார்கழி தான் சிறந்த மாதம். அடுத்து ஆடி மாதம், அவங்களாம் ஆடி மாதம் தான் கல்யாணம் பண்ணிக்குவோம். அவங்களுக்குள்ள ஆடி மாதம் கல்யாணம் நடக்கும், மார்கழி மாதம் கல்யாணம் நடக்கும். இந்த நான் பிராமணன் அத்தனை பேருக்கு வந்து ஆடி மாதம் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸை போட்டு விட்டாங்க. இயற்கையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு வந்து இந்த ஆடி திருவிழாங்கிறது ஆடி 18ஆம் நாள் தான். ஆடி மாதம் 18ஆம் நாள் வந்து பெரிய பெருக்கு. அதுக்கு முதவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாம் முளைப்பாரி கட்டி அதை வந்து ஆடி 18 அன்னைக்கு மக்கள் வந்து அழைச்சிட்டு போய் அம்மனை வழிபட்டுட்டு அப்படியே நீர்நிலையில் போய் நீரையும் வழிபட்டுட்டு அதுலேயே அந்த நீர் பயிரெல்லாம் விட்டுட்டு வருவாங்க. அம்மன் வழிபாடுக்கு எல்லாம் கூழ் ஊற்றுறாங்க. ஆமாம். அந்த கூழ் ஊற்றுறதுல வந்துங்க கொஞ்சம் தான் அரிசி பருப்பு இருக்கும், மீதி வந்து கேப்பன்னு கேழ்வரகு இருக்கும், சிறுதானியங்கள், கேழ்தாளவு சிறுதானியெல்லாம் போட்டு கூழ் ஊற்றணும். அதில் முக்கியமான ஒரு இது இருக்குது, பொருள் இருக்குது, கருவாடு. அந்த கூழில் கருவாடு போட்டால் தான் அம்மன் வந்து எந்திரிப்பா, இல்லைன்னா வரமாட்டான். அக்னி நட்சத்திரத்துலேயே தான் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எல்லா பயிலும் எடுத்த உடனே குழந்தை பத்துருவோன்னு அர்த்தமா? ஆடி மாதம் கல்யாணம் பண்ணி உடனே மாதம் ஆகிறதுலாம் அந்த காலம் சார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடியே போயிடுச்சு. அது அந்த காலம். இப்போல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாரும் அவர்களும் ஒரு தள்ளி போட்டுக்கிறாங்க. அதில் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், எவ்வளோ பிரச்சனைகளில் வந்து உங்களுக்கு இப்போ இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மலட்டுத்தன்மை கூடி இருக்குது. குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆடியில் பொதுவாக ஆடைகளாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும், எல்லாமே ஆடி ஆஃபர்னு போடுறாங்க. இல்லை, ஆமாம், அதையே உருவாச்சு ஆடு தள்ளுபடின்னு சார். இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ராசி இல்லாத நேரம், ராசி கல்யாணம்லாம் பண்ணாதீங்க கிண்ணாதீங்கன்னா வியாபாரம் போகல. இந்த வியாபாரம் பண்ணுறவங்களாம் கடையை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கான்ல, அப்போ அவன்லாம் என்ன பண்ணான்? ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழர்களுடைய சிறப்பான மாதங்கள் பல இருக்குது. தை, இது மாதிரி பல மாதங்கள் இருந்தாலும் ஆடி மாதம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய உணர்வுகளோடு இருக்கிறத பார்க்க முடியும். ஆடி மாதம்னா சில விஷயங்களை தவிர்ப்பாங்க, சில விஷயங்களை வந்து திருவிழாக்கள் இதெல்லாம் நடக்குங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழர்களுக்கு ஆடி மாதம் சிறப்புக்குரிய மாதமாக பார்க்கப்படுது. என்ன இந்த ஆடி மாதத்துடைய சிறப்பு தான் என்ன சார்? ஆடி மாதத்தில் ஒரு சிறப்பு இல்லைங்க. ஆடிப்பட்டம் தேடி விதையுமாங்க. நமக்கு வந்து வைகாசி, ஆனி, ஆடி இந்த 3 மாதத்தை தான் மழை பெய்யும். கோடமலைன்னு பேர். இந்த கோடமலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வந்து அதிகமாக மழை பெஞ்சு இங்கே கொஞ்சமாக மழை கொடுக்கும். ஆனால் இந்த குறைந்த மழையில் நம்ம வந்து நம்ம விதைகள்லாம் பக்குவப்படுத்தி வைப்போம். அந்த விதைகள்லாம் தெளித்து உங்களுக்கு சாமி மாரியம்மனை தான் வேண்டுவோம். நம்ம அந்த கிராம தேவதை வந்து மாரியம்மன் தான். உங்களுக்கு பயிர்களுக்கோ, பயிர் பாதுகாப்புக்கோ, உணவுக்கோ, நோய்களுக்கோ எல்லாமே வந்து ஆத்தா, மாரியாத்தா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு புறநானூறு காலத்திலிருந்தே அம்மன் வழிபாடு இருக்குது. அது கொற்றவை வழிபாடுன்னு சொல்கிறது. அப்புறம் அது கொற்றவைங்கிறது பின்னால் வந்து மாரியம்மன்லாம் பேர் வந்து பல அம்மனாக மாறுது. மாரியம்மன், கங்கை அம்மன் அப்படின்னு நிறையா உங்களுக்கு வருது. அம்மன் பேர் மாறுது. ஆனால் அம்மன் வந்து அம்மன் வழிபாடு ஊருக்கு பார்த்து இருக்கும். அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கீழ்நிலை மக்கள்கிட்ட எல்லாருலேயும் இந்த கோயில் இருக்கும். என்னென்ன கீழ்நிலை மக்கள் இருக்காங்களோ சமுதாயத்தில், அவங்கள்ட்ட அந்த மாரியம்மன் கோயில் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் அவங்க சொந்தக்காரியாவை ஒரு காலம் இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தவங்கிற அர்த்தம். சாதி மத பேதம் இல்லாத காலத்தில், ஒரு புறநானூற்று காலத்தில், சாதிகள் இல்லாத காலத்தில் இந்த அம்மனை ஊரில் வழிபடுறது, வெளியில் வந்து கருப்புசாமி, காளி வழிபாடு ஊருக்கு வெளியில் இதெல்லாம் வந்திருக்கும். அது இல்லாமல் பெரிய சாமி வழிபாடுன்னு சிவன் மேலே வழிபாடு, இப்படி வந்து நமக்கு ஒரு அருமையான அற்புதமான நாகரிகங்களோடு இருந்தது. குறிஞ்சினா முருகன் வழிபாடு இருக்கும். முல்லைனா உங்களுக்கு முல்லைனா மேய்ச்சல் காடுகளில் வந்து திருமால் வழிபாடு. மருதம்னா சிவ வழிபாடு. அது வேந்தன்பாங்க, ஆனால் வேந்தன்னா சிவன் அர்த்தம். சிவ வழிபாடு. கடல் ஓர பகுதியெல்லாம் வந்து கங்கை அம்மன் நீர் வந்து நீர் ஆதாரத்துக்காக நீர் மாரியாத்தாவே தான் நீருங்கிறதுக்காக தான் கங்கை அம்மன்ங்கிறதுங்க. ஆரியர்கள் வந்து ஒரு வடக்கு நதியை மட்டும் கங்கைன்னு மாற்றிட்டாங்க. மீதி நம்ம ஒவ்வொரு நதியும் ஒவ்வொரு நீர்நிலைகளையும் கங்கை அம்மன் தான் கூப்பிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இன்றைக்கி நீங்கள் தெற்கு கடலோர மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கடலில் போய் தான் கங்கை அம்மன்னு கூப்பிடுவாங்க. அப்போ அதில் ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்குது, ஒரு தரவு கிடைக்குது. கங்கைங்கிறது ஒரு நீர்நிலைகளுக்கு எல்லாத்துக்குமே கங்கைன்னு. ஆனால் அதை வந்து ஆரியர்கள் வந்து ஒரே ஒரு நதிக்கு மட்டும் வடக்காக கங்கையாக வச்சு அது புனிதமாகிடுச்சு. சரி, இப்போ ஆடி வெள்ளி என்னன்னு கேட்டால் ஆடி மாதம் எல்லாமே
உங்களுக்கு விதைத்தல். அதனால் முளைப்பாரிங்கிறாங்கல்ல, நீங்கள் விதைக்கு வந்து ஒரு கூடையில் வந்து வந்து விதையை வந்து வயலில் நடுறதுக்கு முன்னாடி இதில் நட்டு ஒரு கூடை புட்டியில் போட்டு அதை வச்சு முளைப்பாரி வச்சு ஆடி 18 அன்னைக்கு, ஆடி 18 அது ஆடி 18ன்னா பெருக்கு அன்னைக்கு, 18ஆம் நாள் பெருக்கு, ஆடி மாதம். அது ஒரு இயற்கை நிகழ்வு. அந்த காலத்துலேருந்தே இப்போ ஆடி மாதம் 18ஆம் நாள் வந்து நதியெல்லாம் பெருக்கி ஓடணும். அது இப்போ இல்லை, அந்த டேம்லாம் கட்டி அதெல்லாம் கட்டினதுனால இல்லை. இயற்கையாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நமக்கு வந்து இந்த ஆடி திருவிழாங்கிறது ஆடி 18ஆம் நாள் தான். ஆடி மாதம் 18ஆம் நாள் வந்து பெரிய பெருக்கு. அதுக்கு முதவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லாம் முளைப்பாரி கட்டி அதை வந்து ஆடி 18 அன்னைக்கு மக்கள் வந்து அழைச்சிட்டு போய் அம்மனை வழிபட்டுட்டு அப்படியே நீர்நிலையில் போய் நீரையும் வழிபட்டுட்டு அதுலேயே அந்த நீர் பயிரெல்லாம் விட்டுட்டு வருவாங்க, முளைப்பயிரெல்லாம் விட்டுட்டு வருவாங்க. இது ஒரு திருவிழா ஆடி 18க்கு தான் இருந்தது ஆதி காலத்தில். பின்னாளில் வந்து அம்மன் வழிபாடு கூடுது. அம்மன் வழிபாடு கூடும் பொழுது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் சிறப்பான வெள்ளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பூர்வ பின்னால் தான் வந்திருக்கு. இது ஒரு 200 ஆண்டு, இது ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள அந்த 4 வெள்ளியோ 3 வெள்ளியோ வெள்ளி ஆடி மாதம் வரும். அதெல்லாமே முளைப்பாரி கட்டுறாங்க. இப்போது அது ஒரு ஃபேன்சியாக போட்டு அம்பாள் வழிபாடு தான், அம்மன் வழிபாடு தான். இந்த ஆடி மாதம் ஃபுல்லாக அம்மன் வழிபாடு. அம்மன் வழிபாடுக்கு இன்னொரு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு அற்புதமான ஒரு தரவு கிடைக்குது. அம்மன் வழிபாடுக்கு எல்லாம் கூழ் ஊற்றுறாங்க. ஆமாம். அந்த கூழ் ஊற்றுறதுல வந்துங்க கொஞ்சம் தான் அரிசி பருப்பு இருக்கும், மீதி வந்து கேப்பன்னு கேழ்வரகு இருக்கும், சிறுதானியங்கள், கேழ்தாளவு சிறுதானியம்லாம் போட்டு கூழ் ஊற்றணும். அதில் முக்கியமான ஒரு இது இருக்குது, பொருள் இருக்குது, கருவாடு. அந்த கூழில் கருவாடு போட்டால் தான் அம்மன் வந்து எந்திரிப்பா, இல்லைன்னா வரமாட்டான். அப்படின்னா கருவாடு அவள் விரும்பி சாப்பிட்ற உணவு கருவாடு. அந்த கீழ்நிலை மக்கள்கிட்ட தான் இந்த பழக்கம் இன்றைக்கி. இந்த கருவாட்டு குழம்பு, கருவாடு சாப்பிட்றது கீழ்நிலை மக்கள் அந்த அம்மனோட அம்மன் அதே மாதிரி தான் ஒரு அம்பாள் நம்மளோட இருந்து ஒரு சிவபக்தி சிவநெறியில் போய் ஒரு சக்தியாக ஒரு சித்தராக இருந்திருக்காங்க மாரியம்மன். வேண்டிய நோய் நொடிகள்லாம் நீக்கி காலங்களை பற்றிய பருவநிலையெல்லாம் பற்றியும் எல்லாத்தையும் அந்த அம்மன் சொல்லியிருக்குது ஏழைகள் மக்களுக்கு. அம்மா இந்த வருஷம் மழை பெய்யணும், ஆமாம் உங்களுக்கு நல்ல மழை அப்படின்னு அம்மன் உத்தரவு கொடுத்துருக்கு. உனக்கு நோய் நீங்கணும், அம்மன் உத்தரவு கொடுத்துருக்கு. உங்களுக்கு இப்போ எல்லோரும் குடும்பத்தோடு எங்களுக்கு சிக்கல்லாம் இருக்குது, இந்த சிக்கல்லாம் தீர்த்து வைன்னு மனசார போய் அவங்க சிக்கல்லாம் சொன்னாங்கன்னா அம்மன் தீர்த்து வச்சிடும். இது வந்து அந்த ஆதியில் வந்து சமயபுரத்து ஆத்தா அங்கே தான் இருந்தாள். சமயபுரத்தில் இருந்துட்டு அப்புறம் பல நிலைகளில் பல இடங்களில் அவளுடைய அவதாரம் வந்திருக்குது. அங்கங்கேயும் அம்மனுடைய வழிபாடு. இந்த அம்மனுடைய வழிபாடு ஆடி மாதத்தில் சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் நாங்கள் எல்லாம் இதோட முற்றுப்புள்ளி. ஆடி மாதத்தோட விழாக்கள்லாம் முற்றுப்புள்ளி. எங்களுக்கு தை மாதம் வந்துருச்சுன்னா இப்போ பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு நாங்கள் வந்து முதல் நாள் சூரியனுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து எங்களுக்கு வளர்த்த ஆடு மாடுகளுக்கு நன்றி சொல்லுவோம். 3ஆவது நாள் வந்து உறவு முறைகளுக்கு மாமன் மச்சான் வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாம் போட்டு நாங்கள் எல்லாம் உணவு பரிமாறிக்கிட்டு அவரவர்கள் பெண்களும் அவங்கவுங்க பிறந்த வீட்டுக்கு போயிடணும் அப்பா அம்மா பார்க்க. அதுக்கு பேர் காணும் பொங்கல்னு பேர். இன்னைக்கு காணும் பொங்கல்னா மெரினா பீச்சுன்னு நினைக்கிறான். காணும் பொங்கல்னா அவரவர்களும் அன்னைக்கு பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் 4-5 ஓப்படியாங்கிறது 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. வருஷம் பூரா அந்த குடும்பத்துக்கு வேலை செய்யணும். அந்த ஒரு நாள் போய் நல்லா நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவோட இருந்துட்டு வாங்க, போய் பார்த்துட்டு வாங்க அவங்கள அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணும். அப்படின்னா இங்கே வந்த பொண்ணு அவங்க மாமாவோட வருவா. நம்ம இந்த ஆடியை பொறுத்த வரையில் திருமணங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது. இல்லைங்க, தான் வரேன், நான் இதுக்கு தான் வரேன். தை மாதத்தில் இப்படிலாம் இருந்துட்டு மாசியில் சிவபக்தி, பங்குனியில் வந்து முருகபக்தி, சித்திரையில் எல்லா கோயில்களுக்கும் திருவிழா. இப்படி பார்த்தீங்கன்னா தை மாதம் இருந்து எல்லாம் திருவிழா கொண்டாட்டம். அறுவடை முடிஞ்சிருச்சுல, எங்கள் கையில் நிறைய காசு பணம் இருக்குது, நிறையா சம்பாரிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே கோடை மாதம் மழை பெய்யும். கோடை மழை வந்துட்டால் அதுக்கு பிற்பாடு வந்து திருவிழாக்கள் குறையும். கோடை மழை வந்தவொடனே உழுவுறது, அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிறது, எல்லாம் வந்துட்டு கடைசியாக விதை தெளிக்கிறது. இந்த ஆடி மாதத்தோடு எங்களுக்கு உழைப்பில் போயிடுவோம். இந்த ஆடி மாதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அதோட முற்றுப்புள்ளிக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிடும். அப்போ கடைசியாக நன்றி சொல்கிறது மாரியம்மனுக்கு தான். மாரியம்மனுக்கு என்ன நம்ம கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் நல்ல மழை கொடுத்துட்டேன், நல்ல விதைகளையும் எனக்கு கொடுத்து வச்சுருக்கிறேன். விதைகள்லாம் நாங்கள் ரெடியாக வச்சுருப்போம், எல்லாம் கொடுத்து தெளித்து கிழித்து. இதனால் இந்த ஆடி மாதம் வந்துங்க விவசாயத்துக்குள்ளேயே நம்ம கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆரியர் வருகைக்கு பிற்பாடு இந்த ஆடி மாதம் நீங்கள் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, இதெல்லாம் வந்தவுடனே ஆரியர்கள் வந்த பிற்பாடு தான் இந்த ஆடி மாதத்தையும் மார்கழி மாதம் அதே மாதிரி தேவ மாதன்றாங்க. இருக்கலே மார்கழி தான் சிறந்த மாதம்.
அடுத்து ஆடி மாதம் சிராவண மாதங்கிறது வடக்க எல்லா நல்ல காரியங்களும் சிராவண மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஓ, இங்கே வந்து என்ன பண்ணாங்க, தென்னாட்டுக்கு வந்தவொடனே அந்த ஆரியர்கள் வந்து அந்த நேரங்களில் அவங்க மட்டும் நல்லா கல்யாணம் திருமணம்லாம் பண்ணி அவங்களாம் ஆடி மாதம் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. யாரு? அது பிராமணர்கள்லாம். ஓ, அவங்களுக்குள்ள ஆடி மாதம் கல்யாணம் நடக்கும், மார்கழி மாதம் கல்யாணம் நடக்கும். இந்த நான் பிராமணன் அத்தனை பேருக்கு வந்து ஆடி மாதம் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸை போட்டு விட்டாங்க. ஓ, என்னமோ ஒரு காரணங்கள் சொல்கிறாங்கல்ல, அது வந்து இந்த சமயத்தில் இது இப்போ சிராவண மாதம்னு வடநாட்டில் இது சிறப்பானது தானே கங்கைக்கு. இதே ஆடி மாதம் தான் நாங்கள் ஜேன்னு உங்களுக்கு எல்லாம் இருக்குது. வடக்க கல்யாணம் திருமணங்கள்லாம் அதில் தான் நடக்குது. போய் பாருங்கள், வடக்க பார்த்துட்டு தெற்க வந்து பாருங்கள். அது ஏதோ ஒரு சூது. என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாய நிலங்கள்லாம் அன்றைக்கி பெரிய பெரிய பண்ணையாட்கள் தான் இருந்தாங்க. ஏழைகளுக்கான நிலம் கிடையாது. அப்போ இவங்களை திருவிழா எதுவும் விட்டோம்னா வம்பிடாங்க, ஆடி மாதம் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு லாவை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு லாவை இவங்களே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து காட்டுக்குள்ளேயே வேலை செய்யி. அப்போ ஏன்னா பருவகாலம்ல ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு இப்போ விதைக்கிறதுக்கு ஆளை விட்டோம்னா அப்புறம் அவனும் இன்னமும் திருவிழா கொண்டாடிக்கிட்டே இருப்பான். அதுக்கு ஒரு லாக் போட்டாங்க. இப்போ நீ எதுவும் திருமணமோ எந்த நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது, உன் வேலையை பாடுறான்னு இன்டைரக்டாக வந்து ஒரு சட்டத்தை ஏற்றி அந்த அருமையான மாதத்தை வந்து உங்களுக்கு இதாக பண்ணிட்டாங்க. ஆனால் ஏழைகள் இதை வந்து ஆடி மாதம்னா இதை பற்றி ஏழைகள்லாம் வந்து கீழ்நிலை மக்கள் எல்லாம் அம்மன் வழிபாடாக மாற்றிட்டாங்க. இல்லை, பொதுவாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஆடி மாதத்தில் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா மே மாதம் போல் ரொம்ப ஹீட்டான சயின்ஸில் வந்து சார் ஆடி மாதங்களில் இருந்து கிளந்தாங்கன்னா ஒருவேளை இருந்தாங்கன்னா இப்போ ஆண் பெண் கலப்புக்கு இருந்தனா ஒருவேளை அக்னி நட்சத்திரத்தில் பிறந்துடக்கூடாது. அக்னி நட்சத்திரத்தில் பிறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆதி காலத்தில் வந்து உங்களுக்கு எந்த வித உங்களுக்கு நமக்கு ஒரு சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்லாம் இல்லை ஆதியில். இன்றைக்கி எல்லா அறிவியல் யுக்தியும் இருக்குது. இன்றைக்கி போய் ஆடி மாதம் கல்யாணம் பண்ணுங்க சொல்லிக்க வேண்டியதில்லை. ஆடி மாதம் குழந்தை பெற்றுக்காதீங்க அப்படின்னா அவங்க தயாராகிடுவாங்க. அதெல்லாம் இன்றைக்கி யுக்தியெல்லாம் அறிவியல் யுக்தி இருக்குது சார். எவ்வளவோ அறிவியல் யுக்தி இருக்குது. அதனால் வந்து இதுக்கெல்லாம் இப்போ இந்த கணக்கு கிடையாது. ஆனால் நம்ம மனசில் ஒன்று ஊறி போச்சு இல்லை, அக்னி நட்சத்திரத்துலேயே தான் எல்லாம் கரெக்டாக நீங்கள் எல்லா பயிலும் எடுத்தோடனே குழந்தை பெற்றுருவோன்னு அர்த்தமா? ஆடி மாதம் கல்யாணம் பண்ணி உடனே மாதமாகறதுலாம் அந்த காலம் சார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் 100 வருஷத்துக்கு இப்போ ஒரு 50 வருஷம் பின்னாடியே போயிடுச்சு. கல்யாணம் பண்ணால் ஒரு ஒரு 2 மாதத்தில் வந்து எல்லாம் தாய்மை அடைஞ்சிருவாங்க. 1 மாதம் 2 முறை 1 மாதத்துலேயே தாய்மை அடைக்கணும் ஏகப்பட்ட பேர் நான் பார்த்துருக்கேன். அது அந்த காலம். இப்போல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாரும் அவர்களும் ஒரு தள்ளி போட்டுக்கிறாங்க. அதில் வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், எவ்வளோ பிரச்சனைகளில் வந்து உங்களுக்கு இப்போ இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு மலட்டுத்தன்மை கூடியிருக்கு. மலட்டுத்தன்மைலாம் இன்றைக்கி கூடியிருக்கு. அதனால் மலட்டுத்தன்மை இருந்த எல்லா இதையும் தாண்டி போய் நம்ம அறிவியல் மேலாண்மை பண்ணிக்கலாம் சார். இப்போ ஆடி மாதம் கல்யாணம் பண்ண உடனே இந்த காலத்தில் சொல்லுவது வந்து அறிவியலுக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. ஆனால் அம்மன் வழிபாடு நான் நியாயமானது. சரி சார், குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆடியில் பொதுவாக ஆடைகளாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும், எல்லாமே ஆடி ஆஃபர்னு போடுறாங்க. இல்லை, ஆமாம், அதையே உருவாச்சு ஆடு தள்ளுபடின்னு சார். இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ராசி இல்லாத நேரம், ராசி கல்யாணம்லாம் கிண்ணாதீங்கன்னா வியாபாரம் போகல. இந்த வியாபாரம் பண்ணுறவங்களாம் கடையை சும்மா வச்சுக்கிட்டு இருக்கான்ல, அப்போ அவன்லாம் என்ன பண்ணால் ஒவ்வொருத்தரும் அப்படி தாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த நகைக்கு வாங்குறதுக்கு அச்சய திருத்தின்னு ஒன்று. ஆமாம், அது என்ன பண்ணிட்டான் அன்னைக்கு அச்சய திருத்தின்னுக்கும். அன்னைக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நகை வாங்கினவங்களாம் இன்னும் குபேரனால் ஆயிருக்கணும். அடுத்த வருஷமே நகையை அடகு வச்சுக்கிட்டு கிடக்குறாங்களே, என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் போய் 1 கிராம் ஏலப்பாலம் வாங்குது, 3 மாதத்தில் திருப்பி அடகு வச்சிருது. ஃபைனான்ஸ் வாங்கினவன்ட்டு ஃபைனான்ஸ் கட்ட முடியல அந்த 1 கிராம் நகைக்கு. இப்படிலாம் கூத்தா இருக்கு அவங்க அச்சய திருது. அதே மாதிரி தான் இந்த ஆடி மாத பிரச்சனையும் அது தான். ஆமாம், இதில் வந்து உங்களுக்கு நியாயமே இல்லை. இதில் எதிர்காலத்தில் வந்து ஆடி மாதம் வந்து நீங்கள் தாராளமாக திருமணம் செய்யலாம், எல்லா காரியங்களும் செய்துக்கலாம். ஆடி தள்ளுபடிங்கிறதுல பெரிய பத்தலாட்டம். ஏன்னா அப்போ வந்து மக்கள் வந்து நல்லது செய்யக்கூடாதுன்னு லாக் வந்துருச்சுல்ல, கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு லாக் ஆகிடுச்சு. அப்போ கல்யாணம் காட்சி எதுவுமே பண்ணலன்னா ஒருத்தனும் எட்டி பார்க்க மாட்டான் அந்த கடைக்கு. அப்போ அதுக்கு ஒரு இப்போ வித்தையை போட்டு காமிக்கும்ல. அதனால் இந்த ஒரு 60 ஆண்டுலாம் சார் அந்த ஆடி தள்ளுபடின்னு வந்துருச்சு. பெரிய பெரிய ஜவுளிஸ்டோர் தியாகராய நகர் பக்கத்தில் தியாகராய நகரில் வந்துச்சு. இவங்க தான் அந்த ஆடி தள்ளுபடி 1, அக்ஷய திருதியை 1, இந்த 2 கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இவங்கெல்லாம் இந்த தியாகராய மரம் தான் அதுக்கெல்லாம் பிறந்த இடம். ஆமாம், ஆடி தள்ளுபடி அப்படின்னு ஒன்று போட்டு அப்புறமா பின்னால் வந்து பேப்பரில் ஒரு பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டு அது இது போட்டு டிவியெல்லாம் வந்து ஆடி தள்ளுபடி 1 எடுத்திங்கன்னா 3, 1 எடுத்தால் 4, எவன் என்னென்ன சௌகரியமா ஒரே துணியில் அவ்வளோ ப்ரைஸையும் போட்டு 3 துணிக்கு உள்ள ப்ரைஸையும் போட்டு ஒன்றா விற்றுருவான். அப்போ நம்ம மக்கள் ஒரு மோகம் தானே, அப்பா 2 தரான்டா 3 தரான்டான்னு. அது மாதிரி தள்ளுபடி 1000 ரூபாய், ஆனால் 300 ரூபா தான் உங்களுக்கு. 1000 ரூபா ஒரு அடி அடிச்சுட்டு 300 ரூபான்னு போட்டிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு வியாபார யுக்தியை
சமய நெறிக்குள்ளே உள்ளே கொண்டு போயிருந்தானே, ரிலீஜியஸாக அவங்களுக்கு உள்ளே கொண்டு போயிருது. ஆடி மாதமே ஆவாதுங்கண்ணா, அப்போ நீ ஏன் ஆடி தள்ளுபடியை போய் வாங்குற? அதனால் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே இது. ஆனால் அம்மன் வழிபாடு எங்கே பார்த்தாலும் அம்மன் வழிபாடு இருக்கும். மக்கள் வந்து மாரியம்மனை வழிபட வேண்டியதான். அது வந்து உங்களுக்கு இருக்கங்குடி மாரியம்மன், பெரியபாளையம் மாரியம்மன், மன்னாரி மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், உங்களுக்கு தாயமங்கலம் மாரியம்மன், எல்லாம் அங்கங்கே பெரிய பெரிய அம்மன் அவதாரம் இருக்குது. அவங்க பொள்ளாச்சி மாசாணி அம்மன் பெரிய பெரிய அவதாரமாக அங்கங்கே மாரியம்மன் உருவெடுத்திருக்காங்க. அந்த ஆடி பெருக்கு வந்து இப்போ நாளுக்கு நாள் உங்களுக்கு மக்களுக்கு பிரச்சனைகள் கூட 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 தெய்வங்களை தேட வேண்டிய காலம் ஆயிடுச்சு. அதனால் ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஏழைகள் எல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க. அதனால் எல்லாரும் உலகத்தில் அம்மன்கிட்ட போய் அவ்வளவும் போய் ஒப்படைக்கலான்னு போயிடலாம். கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், இரக்கமற்ற உலகத்தில் இரக்கத்தை தேடுவதற்கான வழிவகை கடவுள் சொல்லுவாரு. அது போலதான் இந்த ஆடி மாசங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து நடத்திருக்கேன். நன்றி நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.